நேற்று மாலை மட்டும் நாய் ஒன்று 7 நபர்களை துரத்தி கடித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியில் உள்ள பார்க் அவென்யூ தெருவில் உள்ள ஒரு வீட்டில் பாட்டி ஒருவர் 9 மாத கைக்குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த நாய் ஒன்று திடீரென குழந்தையை கடிக்க தொடங்கியுள்ளது. குழந்தையின் கையை கடித்து குதறி பாட்டியின் மடியிலிருந்து இழுத்துச் சென்றுள்ளது. மீண்டும் அருகில் உள்ள மணலில் போட்டும் கடித்து குதறியுள்ளது. படுகாயமடைந்த குழந்தையை கூடியிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். குழந்தையின் வலது கையில் காயம் பலமாக ஏற்பட்டுள்ளதால் தற்போது தடுப்பூசி போடப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளது. வருகிற திங்கட்கிழமை குழந்தையின் கையில் தையல் போட வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வேற எங்கேயும் போயிருந்தா கூட பரவாயில்ல, இங்கே உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்து ஆட்டோல வந்து கேமரா செக் பண்ணிருக்காங்க. வந்து பார்த்துட்டு இப்படி போயிட்டு வந்துருக்கு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அங்கிட்டு போக முடியல. ரிட்டர்ன் திரும்பிடுச்சான். வந்து எப்படியே இங்கேயே கடிச்சிருச்சு. எனக்கு நல்ல காயம் இப்படி கடிச்சிருக்கு. கடிச்சிட்டு பிள்ளைய கடிச்சிருந்தா என்னமோ தோல்ல தூக்கி போட்டேன். அப்படியே பிடிங்கிருச்சு குழந்தைய. மண்ணு ஊற்றி விட்டுச்சு. நான் இப்படி கிடைக்கும் குழந்தை அப்படி கிடக்கும். பின்னர் விசாரிக்கையில்தான் நேற்று மாலை மட்டும் வேளச்சேரியில் உள்ள பார்க் அவென்யூ முதல் தெரு, பார்க் அவென்யூ 2வது தெரு, பரணி தெரு மற்றும் பவானி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 7 மாத குழந்தை, 9 வயது சிறுவன் உட்பட மொத்தமாக 7 நபர்களை நாய் கடித்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குழந்தையின் பெற்றோர் மற்றும் 9 வயது சிறுவனின் குடும்பத்தினர் மட்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள நாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை முதல் மாநகராட்சி அதிகாரிகள் நாயை பிடிக்கும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் அடிக்கடி இதுபோன்ற நாய் கடிக்கும் சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். 3:30 மணி இருக்கும் சார். அவர் கஜேந்திரன் வண்டியை கழுவின்னு இருந்தாரு. குடுகுன்னு வந்து காலை கடிச்சிட்டு போயிடுச்சு. சரி ஏதோ கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டோம். பக்கத்துல பரணி தெருவில் போயிட்டு ஒரு 4 பேரை கடிச்சிச்சு. அப்புறம் பொன்னி தெருவில் போயிட்டு இது தரமணி பாரதி நகர், இது அங்கே ஒரு 6 மாத குழந்தைய வச்சு சாப்பாடு ஊட்டியிருந்தாங்க. அந்த அம்மாவையும் கடிச்சிச்சு, அந்த குழந்தையும் கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நைட்டு இந்திக்கார் ஒரு 2 பேரை கடிச்சதுன்னு சொன்னாங்க. ஒரு 10 மணிக்கா பார்க் அவென்யூல வந்து ஒரு 4 பேர் கடிச்சு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வந்ததுன்னு சொன்னாங்க.